ஷீரடி, பண்டரிபுரம், மந்தராலயம் ஆன்மீக ரயில் சுற்றுலா. புறப்படும் இடம் சென்னை. பயண தேதி ஏப்ரல் 23 முதல் 27, மே 7 முதல் 11, 5 நாட்கள். கட்டணம் 7900. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். கணவன் மனைவியோட பிரிவு அது ரொம்ப தாங்க முடியாது இல்லையா? அன்பா ஆசையா கல்யாணம் பண்ணிருப்போம், அந்யோன்யமா இருந்திருப்போம். வாழ்க்கையில ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம பிரிஞ்சிருப்போம்ல. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மனைவிக்கு கணவனோட வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும், கணவனுக்கு மனைவியோட வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த காதலர்கள். உண்மையான காதலை பத்தி தான் நான் பேசுறேன். அந்த காதலர்கள் நல்லா காதலிச்சிருப்பாங்க, நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில 2 பேரும் பிரிந்து இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்றால் ஒரு சிறிய பரிகாரம் இருக்கு. இதை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். எப்படின்னா, உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் ஏலக்காய் இருக்கும் இல்லையா? ஒரே ஒரு ஏலக்காய். இப்ப யாரு எப்படி அந்த ஏலக்காய் போடணும்? மனைவி, அன்பான மனைவி, கணவன் மேல அவ்வளவு ஆசை. அந்த கணவன் நீ தேவையில்லை, என்னமோ ஒன்னு எனக்கு பிடிக்கல, நீ போயிட்டு வான்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா பிரசவ காலகட்டத்துல கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன குழந்தை பிறந்ததுன்னு கூட கேட்க மாட்டாங்க, அந்த குழந்தைய கூட வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த மனைவிக்கு கணவன் மேல அம்புட்டு ஆசை இருக்கும் இல்லையா? இந்த ஆசைகளை மனசுலயே வச்சுட்டு இருக்கிறத விட கணவனோட போய் சேர்ற எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? அவர்கள் எல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யணும். எப்படி அப்படின்னா, ஒரே ஒரு ஏலக்காய் மனைவிக்கு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனைவி அந்த கணவனை நினைத்து தினம் ஒரு ஏலக்காய் வாயில போட்டு அதை உடனே முழுங்கக்கூடாது. அந்த ஏலக்காவை அப்படியே மென்னு இருக்கணும். அந்த உமை நீர் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்கணும். யாரை நினைத்து இதை போடணும்? மனைவியானவர்கள் கணவனை நினைத்து போட வேண்டும். இப்ப கணவனுக்கு ஆசை இருக்கு, மனைவி என்னை விட்டு போயிட்டா, என் மனைவி என்னோடு சேர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்றால் அந்த கணவனானவர் மனைவியை நினைத்து ஏலக்காய வாயில போட்டு இந்த உமை நீரை விழுங்கணும். இது எத்தனை நாள் செய்யணுங்கிறதெல்லாம் இல்ல, அவர்கள் ஒன்று சேருகின்ற வரைக்கும் செய்யணும். அதே மாதிரியாக காதலர்கள் 2 பேருக்குமே சண்டை போட்டு பிரிந்து விட்டார்கள், 2 பேருமே சேர வேண்டும், கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தால் 2 பேருமே தனித்தனியாக ஒரு ஏலக்காய் எடுத்து இந்த உமை நீரை முழுங்கணும். முழுங்க அவர்களுக்கு ஆசைகள் மேலோங்கி பிரிந்து போனவர்கள் திரும்பவும் சேருவார்கள் என்று ஐதீகம். இது நடக்குமா? செஞ்சு பாருங்க, நம்பிக்கையோட செய்யுங்க, நடக்கும். ஏலக்காய் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? ஏலக்காய் இயற்கையாக விளையக்கூடிய ஒரு வாசனை திரவியம். ஏலக்காய் இயற்கையாக விளையக்கூடிய ஒரு வாசனை திரவியம். அதுல நிறைய இருக்கு. இன்னொன்னு, உங்களுக்கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாம் ஓடி போய் நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய சக்தி அந்த ஏலக்காய்க்கு இருக்கு. அதனால இந்த ஏலக்காவை நீங்கள் வாயில் போட்டு, அதாவது தனித்தனியாக கணவன் மனைவியை நினைத்து, மனைவி கணவனை நினைத்து, பிரிந்து போன காதலர்கள் ஒவ்வொருத்தருக்குமாக இந்த மாதிரி நீங்க ரெகுலராக செய்து வர எத்தனை நாள் செய்யணுங்கிறது கணக்கு கிடையாது. நீங்கள் ஒன்று சேருகிற வரைக்கும் இதை செய்ய வேண்டும். சரி, அடுத்தது அக்கா தங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, எங்களுக்குள்ள பாசங்கள் நிறைய இருக்கு, நாங்க சேரணும்னா அவர்களும் அது மாதிரி செய்யலாம். உறவுகள் மேம்படதான் இந்த ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய் தினமும். உறவுகள்ல சண்டை, பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்றால் இந்த ஏலக்காய் பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு சேர்மை உண்டு என்பது ஐதீகம். நம்பிக்கையோட செய்யுங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ரைட்டுங்களா? செய்யுங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.